ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு ஏற்ற செட்டிநாடு ஸ்பெஷல் கதம்ப சட்னி எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னி ரெசிபி தான் செய்யப்படுறோம். அதாவது கதம்ப சட்னி. கதம்பம்னா பொதுவாக என்ன அர்த்தம்னா எல்லா பலதரப்பட்ட பொருட்களை ஒன்றா இணைக்கிறது தான் கதம்பம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பலதரப்பட்ட டேஸ்ட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு கதம்ப சட்னி தான் செய்ய போகிறோம். இது செட்டிநாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. வாங்க இந்த கதம்ப சட்னி எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இந்த சட்னிக்கு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புளி, ஒரு பத்த அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, 15 காஞ்ச மிளகாய், 6 பல் பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உளுத்தம் பருப்பையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும். இப்போது அதில் வந்து பூண்டும் இஞ்சியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அடுத்து நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து புளி சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கின விட்டு நம்ம வந்து தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கணும். தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு வச்சுருந்த புதினா இலையையும் கொத்தமல்லி தழையும் நம்ம வந்து சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து நம்ம வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கணும். தேங்காயை சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம இறக்கிடணும். அப்புறமா தட்டில் போட்டு அதை நல்லா ஆற விட்டுறணும். இப்போது மிக்சியில் நம்ம சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டோம். இப்போ வந்து இதை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு தாளிக்கணும். அதுக்கு வந்து ஒரு குட்டி கடாயில் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கணும். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட நல்ல சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் கதம்ப சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. எல்லா பொருளும் சேர்த்து வதக்கின இந்த கதம்ப சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் இட்லி தோசைக்கெலாம் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.